அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளுமாறு வற்புறுத்தும் போராட்டக் குழுவினர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை. பள்ளிகளில் இன்று கற்பித்தல் பணியில் தொய்வு இருக்கக்கூடாது என்றும் தொடக்கக் கல்வி இயக்குநர் எச்சரிக்கை. திருச்சியில் 2000 கோடி ரூபாயில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது மின்னணு நிறுவனமான JBL. அமெரிக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். சேலத்தில் காவலர்களால் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட கைதியிடம் CBCID விசாரணை. வேலூர் சிறைத்துறை DJD உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடவடிக்கை. திருப்பூரில் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய கோரி போராட்டம். வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முற்போக்கு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம். சிவகங்கையில் வாலிபால் போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை. கர்நாடகாவில் அரசு மருத்துவர்கள் கன்னடத்தில் மருந்து சீட்டு எழுதித் தர உத்தரவிட வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கன்னட வளர்ச்சிக் கழகம் வலியுறுத்தல். ஓணம் பண்டிகை ஒட்டி வரும் 13ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் பக்தர்களுக்கு ஓணம் விருந்து. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை தொடக்கம். 12,000 பேருக்கு 3 மாதங்களில் செய்து முடிக்கப்படும் என்று மேயர் பிரியா தகவல். தேர்தல்களில் பாஜகவுக்கு எதிராக வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் மருத்துவ உதவியாளர் மீது தாக்குதல். சிகிச்சை குறைபாடு என்று கூறி கர்ப்பிணியின் உறவினர்கள் தாக்கினர். கோவையில் கலைஞர் நூலகம் அமைப்பதற்கான டெண்டர் வெளியீடு. 2026 ஜனவரியில் திறக்கப்படும் என்றும் தகவல். கர்நாடகாவில் ஆட்டோ கவிழ்ந்து அடியில் சிக்கிக் கொண்ட தாயை மீட்ட மகள். ஒற்றையாளாக ஆட்டோவை தூக்கி நிறுத்தி தாயை காப்பாற்றியவருக்கு குவிந்து வரும் பாராட்டு. உத்தரப்பிரதேசத்தில் பொதுமக்களை அச்சுறுத்திய 5வது ஓநாய் பிடிபட்டது. மீதமுள்ள ஒரு ஓநாயை பிடிக்கும் பணி தீவிரம். தஞ்சையில் வேலை நிறுத்தம் மேற்கொள்ளும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பள்ளியை மூடிவிட்டதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரங்கள். நந்தா, இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஊதியம் வழங்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு உள்ள ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு தொடக்கப் பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் பகுதியில் உள்ள தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அங்கு 4 தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போல இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்களும் தற்காலிக ஆசிரியர்களும் பணிக்கு வந்த நிலையில் தலைமை ஆசிரியர் கண்ணகி என்பவர் இன்று போராட்டம் காரணமாக
பள்ளியை பூட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளும் இதேபோல் தற்காலிக ஆசிரியர்களும் பள்ளிக்கூடம் பூட்டப்பட்டதால் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வெயிலில் மாணவர்கள் உட்கார்ந்திருக்கும் காட்சிகள் என்பது தற்போது வைரலாகி வருகிறது. எனவே போராட்டம் என்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமே தவிர பள்ளிக்கூடத்திற்கும் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கும் இல்லை. எனவே உடனடியாக பள்ளிக்கூடத்தை தலைமை ஆசிரியர் திறந்து விட வேண்டும் என அப்பகுதி பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நந்தா, நன்றி குருநாதன் விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்சாலை அமைப்பதற்காக அமெரிக்காவின் ஜேபிள் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அமெரிக்காவில் உள்ள 3 முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி எலக்ட்ரானிக்ஸ் உதிரிபாக உற்பத்தி நிறுவனமான ஜேபிள் திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை அமைக்க உள்ளதாகவும் இதனால் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆப்பிள், HP உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உதிரிபாகங்களை விநியோகம் செய்யும் ஜேபிள் நிறுவனம் ஆலை அமைப்பதால் எலக்ட்ரானிக்ஸ் உபகரண உற்பத்தி மையமாக திருச்சி மாறும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேபோல காஞ்சிபுரத்தில் உள்ள ராக்வெல் நிறுவனம் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலையை விரிவு செய்வதற்கான ஒப்பந்தமும், இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு உதவும் வகையிலும் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடி வந்த நிலையில் 5வது ஓநாயை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடிய சம்பவங்கள் அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தின. ஓநாய்களால் 8 பேர் உயிரிழந்ததால் அங்கு வனத்துறையினர் குவிக்கப்பட்டனர். கூண்டுகளை வைத்ததுடன் ட்ரோன் மூலம் ஓநாய்களின் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வந்தனர். இதனால் 4 ஓநாய்கள் உயிருடன் ஏற்கனவே பிடிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் நேற்று மற்றொரு ஓநாய் சிக்கியது. ஓநாய்கள் சேர்ந்து மனிதர்களை வேட்டையாடியதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை 5 ஓநாய்களை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். மீதமுள்ள ஒரு ஓநாயையும் விரைவில் பிடிப்போம் எனவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உத்தரப்பிரதேச வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள மாநகராட்சி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கான தலைவர், துணைத் தலைவர் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் நடைபெற்றது. மசக்காளிப்பாளையத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர் தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவை ராக் அமைப்பின் உதவியுடன் பள்ளி மாணவர் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக நடத்தப்பட்டது. தேர்தலில் 9 மாணவர்கள் போட்டியிட்டனர். மொத்தம் 550 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் வாக்களித்தனர். தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக மாணவர்களே செயல்பட்டனர். வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம் என அனைத்துமே பொதுத் தேர்தலில் இருப்பது போல கடைபிடிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது.